அதனால யாரோ எங்கேயோ ஒருவன் தன்னுடைய கீழாடையை கிழித்துக் கொள்கின்றான் என்றால் அதை பார்த்து எங்கடவங்களும் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை உடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய நடை உடை பாவனை மாதிரி, அவர்கள் எப்படி முடிய வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி முடி. ஒன்று இருக்குது, ஜடை தாராளம் வைக்கலாம். முடிய ஃபுல்லா வளர்த்து பின்பக்கம் ஒரு காது வரைக்கும் அல்லது காதை விட கொஞ்சம் கீழால் வரைக்கும் முடிய வளர்க்கலாம். ஆனால் அந்த சுண்ணாவுக்காக வேண்டி அல்ல. இப்பொழுது ஒரு சிலர் யாரோ எங்கேயாவது உள்ள ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ ஒரு விளையாட்டு வீரனோ முடியை வளர்த்து விட்டான் என்றால் இவர்களும் என்ன செய்கிறார்கள், அப்படி முடிய வளர்த்து அதற்கு வேற ரப்பர் பேண்ட் போட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் இது அவங்களுக்கு விளங்குதில்லை, இது பிழை. ஏன்? ஆண்கள் ஒன்று ஜடை மாதிரி வளர்க்கலாம் அல்லது ஓரளவு வளர்த்து கொள்ளலாம். பெண்களை மாதிரி முடியை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆண்களை மாதிரி பெண்கள் முடி வெட்டுவது ஹராம், ஏலாது, அனுமதி இல்லை. இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில வளரக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய முடிகளை வெட்டுறாங்க. பெண்மணிகள் முடிகளை வளர்க்கணும், ஆண்கள் முடிகளை ஷோர்ட் பண்ணணும். அந்த ஷோர்ட் பண்ணுவதற்கு கூட ஒரு முறை நாங்க நினைக்கிற மாதிரி முடிய வெட்டவும் மேலா. வெட்டினா முழு தலையில் உள்ள முடியையும் ஒரே அளவுல வெட்டணும். அப்படி இல்லாம நடுவுல மட்டும் முடிய வச்சு 2 காதுகளுக்கு மேலால் உள்ள பகுதியை ஃபுல்லா வலிக்கிறது, அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ரஜுல் அல்லதி யல்பசு லிப்ஸத்தல் மர்ஆ, பெண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய ஆணுக்கு நாசம் உண்டாவதாக. وَلَعَنَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمَرْأَةَ الَّتِي تَلْبَسُ لِبْسَةَ الرَّجُلِ, ஆண்களை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கும் நாசம் உண்டாவதாக. ஆடை என்றால் வெறும் ஆடை மாத்திரம் அல்ல. உதாரணமாக ஆபரணம், பெண்கள் தாராளம் ஆபரணம் அணியலாம். வசதி இருந்தா தங்கம் அல்லது வெள்ளி அல்லது இமிட்டேஷன், பிரச்சனை இல்லை. ஆனால் பெண்களை மாதிரி ஆண்கள் இப்பொழுது நாங்க பார்க்கலாம், காதுல ஒரு வளையத்தை போடுறாங்க. யங்ஸ்டர்ஸ், இப்ப வளர்ந்து வார சில வாலிபர்கள் காதுல வளையங்களை போட்டுக்கொண்டு வாராங்க. சில வாப்பமாருக்கு தைரியம் இல்லை, இப்படி செய்யாதே போடாதே இது சரியில்லை சொல்வதற்குரிய துணிச்சல் கூட இல்ல, முடியாது. ஆண்கள் கையில ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடலும். சிலர்கள் கையில வெள்ளி செயினை போட்டிருப்பாங்க அல்லது கழுத்துல செயின்களை போட்டிருப்பாங்க. சிலர்கள் காதுல வளையங்களை போட்டிருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. பெண்கள் ஆண்களை மாதிரி இப்பொழுது நாங்க பார்க்கிறோம், டெனிம் உடுக்கிறாங்க. பொதுவாக பெண்களுடைய ஆடை கொஞ்சம் பிகியாக இருக்கணும். அவர்களுடைய உடல் உறுப்புகள் வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும். குளிருக்காக வேண்டி இறுக்கமான ஆடைகளை, உள் ஆடைகள் தாராளம் உடுக்கலாம். ஆனால் வெளி ஆடைகள் ஆண்களை போன்று அவர்கள் ட்ரவுசரோ அல்லது அவர்கள் டெனிமோ உடுப்பது அவ்வளவு நல்ல சீன் ஒன்றல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை விட ரொம்ப கவலையான விடயம் என்னன்னா, இப்ப 3 quarter ஒன்று வந்திருக்குது. சிலவேளை மனைவி ஃபுல்லா ஃபேஸ் கவர், அவ முகத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறாரு. இந்த அவருடைய கணவன் என்ன 3 quarter உடுத்துக்கொண்டு சிலவேளை மஸ்ஜிதுக்கு வாராரு, அவர் முட்டுக்கால் திறந்து. பெண்களுக்கு அவுரத் மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது, நாங்க எல்லோரும் விளங்கணும். அவுரத் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவுரத். பெண்களுடைய அவுரத், அநேகமான அறிஞர்களுடைய கருத்து, பெண்கள் வெளியில வரும் பொழுது அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் முகம் கை எல்லாமே மறைய வேண்டும். சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைக்கணும். இதுல கருத்து வேறுபாடே இல்லை. முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்களுடைய அவுரத் என்ன? தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும். மேனியையும் மறைத்திருப்பது நல்லது, ஆனால் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது கட்டாயம். இவர் 3 quarters என்று சொல்லக்கூடிய அந்த இதை அணிகிற நேரத்தில் அவருடைய முட்டுக்கால் திறக்கப்படுது. எங்கட சிலர்கள் ஆதாரம் காட்டுற அரபு நாட்டில் செய்யறாங்களே,
அரபு நாடு எங்களுக்கு முன்மாதிரி, அவர்களா எங்களுக்கு ஆதாரம். அங்க இங்கே விட இப்ப மோசம் நடந்து கொண்டிருக்குது சில நாடுகள்ல. இங்கேயாவது பரவாயில்லை, எங்கட சில அதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில நாடுகள் பரவாயில்லை, அதை விட மோசமானவைகள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. எங்களுக்கு எந்த நாட்டையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, எந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன், நபி அவர்களுடைய ஹதீஸ், எங்களுடைய அறிஞர்களுடைய இஜ்மா ஏகோபித்த முடிவு, தேவைப்படக்கூடிய நேரத்தில் கியாஸ் என்று சொல்லி எங்களுக்கு உள்ள சில மூலாதாரங்கள் இருக்குகின்றன, மூலதனங்கள் இருக்குகின்றன. அவைகளை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர ஒவ்வொரு நாட்டில் செய்யக்கூடியவைகளை பார்த்துவிட்டு நாங்க அதை ஃபாலோ பண்ணேலாம். நாங்க பார்க்கலாம் கையால. உதாரணத்துக்கு நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களில் கூட நபி அவர்கள் செய்த மாதிரி செய்தோம் என்றால் அதில் எத்தனையோ வகையான ஹைர்களும் நலவுகளும் மறைந்திருக்கின்றது. உதாரணமாக நாங்க டெய்லி சாப்பிடுகின்றோம். நாங்க எதால? நம்முடைய கை விரல்களால தான் சாப்பிடுவோம். அப்ப நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? குல் பியமீனிக், வலது கையால சாப்பிடுங்க. வகுல் மிம்மா ஏலிக், நீங்க சேர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களோட பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்க. வேற ஹதீஸ்ல வருது அமர்ந்து சாப்பிடுங்கள், அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அமர்ந்து நீங்கள் குடியுங்கள் என்ற ஹதீஸ்ல வருது. நாங்க பார்க்கலாம் சில இடங்கள் இப்பொழுது பொஃபே வைத்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பொஃபேல நடக்கக்கூடிய 2 தவறு என்னண்டா, முதலாவது அங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவு பண்டங்களையும் எடுத்து தன்னுடைய பிளேட்ல அடுக்கி அடுக்கி வைக்கிறது. அத முழுமையா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல பாதிய சாப்பிடுற, அதுல காவாசிய சாப்பிடுற, அதுல முக்கால் வாசிய கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டுவது இருக்குது. இது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய வீண் விரயம். ஆனா இதை யாரும் அங்க சபையில பார்த்து அநேகமானவர்கள் கண்டிக்கிறாங்க கூட இல்லை. ஏன் இப்படி செய்றீங்க? என் தவறு நடக்கும் போது கையாலையோ வாயாலையோ தடுக்க சொல்லி வந்தீங்க. ஆனா நினைக்கிறாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல. ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு சொல்ல இல்லாத, மகன் தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, மகள் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, தேவைப்பட்டா மீண்டும் போய் எடுங்க. முதலாவது நடக்கிற அதனால ஈக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைத்து பாதிய கொட்டுவது. இன்னும் உண்டு, அங்கே அமருவதற்குரிய ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுறது. அமர்ந்து தான் சாப்பிடணும், அமர்ந்து தான் குடிக்கணும். சில ரிவாயத்துகள்ல நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று வருது. அமர முடியாத ஒரு கட்டம் என்று வைங்களேன், கீழே சேரும் சகதியும் தண்ணீருமாக இருக்குது, அமருவதற்குரிய ஏற்பாடு இல்லை. அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல நின்று கொண்டு என்ன செய்யலாம்? அருந்தலாம். இங்கே அமருவதற்கு முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டும் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை விட இன்னும் கவலை என்னன்னு சொன்னா, காலம் எல்லாம் கைவிரலால சாப்பிட்டவங்க இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களோட ஒரு முறை இருக்குது. அங்க ஸ்பூனும் அங்க ஃபோக்கும் வச்சிருப்பாங்க. இவர் அது அந்த ஃபோக்கையும் ஸ்பூனையும் எடுத்து அதால சாப்பிடுறது. நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன? கையால சாப்பிட்டு அந்த விரல்களை சூப்பிக் கொள்ளுங்க. அந்த சூப்பியதின் மூலமாக விரல்கள் ஒரு வகையான அமிலம், ஒரு வகையான திரவம் இருக்குது. அந்த திரவம் உள்ளே சென்றால் அதன் மூலம் அந்த உணவு சீக்கிரமாக அஜீரணமாகிறது. அதனால தான் விரல்களை சூப்ப சொன்னார்கள். சட்டையை வலித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அபூதாவுதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், மன் அகல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ, ஒருவர் ஒரு தட்டையில ஒரு பிளேட்ல சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம், அத்தகல்லாஹு மினன் நார் கமா அத்தக்தனி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அபூதாவுதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ். நாங்க அந்த ஃபோக்கால அந்த ஸ்பூனால சாப்பிடுவதன் மூலமாக இந்த துஆ கிடைக்குமா?
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்கள் உதாரணத்திற்காக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை பார்த்தோம் என்றால் எம்மை அறியாமல் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பாரம்பரியம், இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள்.